ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி குழம்பு. இந்த ஸ்பைசியான கலர்ஃபுல்லான குழம்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். இந்த தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு நான் 750 கிராம் தக்காளி எடுத்து கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி கிராஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்பக்கம் அந்த கொண்ட பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கொதிக்கிற அந்த சுடு தண்ணியில் ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம வச்சுருந்து எடுக்கலாம். அப்போ தான் இந்த தக்காளியோட தோலெல்லாம் ஈஸியாக உறிஞ்சு வரும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இந்த தக்காளியை அப்படியே ஆற வச்சுக்கலாம். இப்போ சூடாக இருக்கும், நம்மளால் உரிக்க முடியாது. இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே ஆறட்டும். இந்த பக்கம் புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துட்டு அதை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சாச்சு, தனியாக இருக்கட்டும். இந்த பக்கம் தக்காளி ஆறி வந்தாச்சு. இதை அப்படியே ஈஸியாக எடுத்துடலாம். அந்த ஸ்கின் ரஃப்பாக தான் இருக்கும். தோல் உரித்து எடுத்த பிறகு இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு, இல்லாட்டி கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பக்கம் இன்னொரு குட்டி மிக்ஸி ஜாரில் ஒரு முழு பூண்டு தோல் வச்சு சேர்த்து 1/2 கப்பு சின்ன வெங்காயத்தை தோல் வச்சு சேர்த்து இதை பல்ஸ் மோடில் வச்சு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கட்டும். இது ரொம்ப நைஸாக வேண்டாம். இப்போ இந்த பக்கம் பாத்திரம் சூடு பண்ணி அதில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வடகம் சேர்த்தாச்சு. 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். நல்ல வாசனை வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்ல வாசனை வர்ற வரைக்கும் அப்படியே பொறுமையாக வதங்க விட்டுருவோம். அப்படியே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூளும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போவே இந்த மிளகாத்தூள் சேர்த்தா தான் நல்ல இந்த குழம்பு நல்ல தக்காளி கலரில் சக்கச்சவேல்னு வரும். நல்லா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டையை சேர்த்துட்டு, பேஸ்ட்டோ ஜூஸையோ சேர்த்துட்டு இப்போ அப்படியே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். அந்த தக்காளியோட இந்த பச்சை வாசனை லைட்டாக போகட்டும். நம்ம தக்காளியை பச்சையாக அரைச்சி சேர்க்கறதுக்கும் இந்த மாதிரி பிளான்ச் பண்ணி தோல் உரித்து அரைச்சி சேர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டேஸ்ட்டும் மாறும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கரைச்சி விட்டுருவோம். இதில் நம்ம வழக்கமாக சேர்க்குற அந்த தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த 4 பொடி மட்டும் போதும். இப்போ நல்லா கலந்து கரைச்சி விட்டாச்சு. நம்ம பொடி இந்தளவுக்கு சேர்த்தா தான் இந்த தக்காளியோட அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நல்ல சூப்பராக இருக்கும். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்து அதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இதனோட அந்த கிரேவியோட திக்னஸை பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஏன்னா இன்னும் கொதிக்க கொதிக்க இன்னும் அளவு குறைஞ்சி சுண்டி போயிடும். அதனால் திக்னஸை பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அந்த மிக்ஸி ஜாரை அலசி எடுத்து ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு அடுப்பு நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். இது பாருங்கள், நல்ல மேலே எண்ணெய் தெளிஞ்சு நல்லா கெட்டியாக கொதித்து வந்திருக்கு. 1 ஸ்பூன் துருவின வெல்லம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கினாக்கா நம்மளோட டேஸ்டான கலர்ஃபுல்லான தக்காளி குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. சாதாரணமாக நம்ம இட்லி தோசைக்கு பண்ணுற அந்த தக்காளி தொக்கு பண்ணுற அந்த டைம் தான் இதுக்கும் ஆகும். ஆனால் இந்த தக்காளி குழம்பு பார்த்திங்கனாக்கா நம்ம 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா சூடு பண்ணி சாப்பிட டேஸ்ட் இன்னும் அதிகமாகும். ரெண்டாவது, இந்த குழம்பும் பார்த்திங்கனாக்கா
அந்த அளவுக்கு நமக்கு செலவும் ஆகாது. ஒரே ஒரு கரண்டி போதும். இட்லி தோசையாக இருந்தாலும் சரி, சாதத்துக்காக இருந்தாலும் சரி. இதுக்கு நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றலாமான்னு கேட்டிங்கனாக்கா, அது வந்து புளிக்குழம்பு காரக்குழம்பு டேஸ்ட்டுக்கு போயிடும். இது தக்காளி குழம்புனா இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கரெக்டாக அந்த பியூராக அந்த தக்காளியோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். நல்ல சூடான சாதத்து கூட சாப்பிட ரொம்ப சூப்பர். இட்லி தோசை கூட சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இன்னும் இந்த கோதுமை களி ராகி களியோடு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். அட்டகாசமான இந்த தக்காளி குழம்பை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.